வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என் ஃப்ரெண்ட் ஒரு அக்கா வந்து ஒரு பர்ஸ் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு பெரிய பாசியில், அதாவது 8 mmல வெள்ளை பாசி பேலில் தான் பண்ணணுமா. நடுவில் வந்து ஒரு டிசைன் கேட்டாங்க. அந்த என்ன டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நான் என்கிட்ட இருந்ததெல்லாம் எடுத்து காட்டினேன். சின்ன சின்ன பீஸாக போட்டது. அவங்களுக்கு இந்த டாக் குட்டியாக போட்ட டாக் ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த 36 பூவில் நம்ம ஒரு டாக் போட்டோம் பாருங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால அதை போட்டு தாங்க, நடுவில் வேறு கலர் போட்டு அப்படின்னாங்க. அப்போ என்கிட்ட இப்படி கிளாஸ் பீடு டபுள் கலர் உள்ளது அதே 8 mmல இருந்துச்சு, லைட் ரோஸ் கலரில். அப்போ அந்த லைட் ரோஸ் கலரில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அதை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே இது உங்களுக்கு புரியும். அதே டாக் தான் இப்படி போட்டிருக்கேன். போட்டு நமக்கு வெளிப்பக்கத்தில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம லைனாக கொண்டுட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கலர் இந்த கலரை மாறி மாறி போடும்போது. அதனால நடுவில் இப்படி இந்த டாகை முழுசுமே போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு சைடில் அந்த வெள்ளை பாசியை போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நடுவில் வந்து அந்த டாக் பீஸை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம அந்த வீடியோவில் எப்படி போட்டோமோ அதே போலே தான் இதில் முதல்ல ஆரம்பித்து, அதாவது 36 பூவில் நமக்கு கரெக்டாக ஒரு டாக் வந்து ரெடி ஆயிரும். அதை தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து பெரிய பேக்காக வேணும். அதனால் முதல்ல ஒரு டாக் போட்டு நம்ம சுற்றி பாசியும் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு டாகும் போடணும். அந்த டாக் வந்து இந்த டாகை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி, அதாவது ஒரு சின்ன நாய்க்குட்டி இன்னொரு சின்ன நாய்க்குட்டி எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி 2 டாகும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு பக்கத்தில் இதை போடணும். அதனால தான் இப்போ நான் இப்போ பாருங்கள், அந்த டாக் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இப்போ அதுக்கு பிறகு வெளி பக்கத்தில் நம்ம இந்த வெள்ளை பாசியை சுற்றி நம்ம போட்டு எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மள எப்படி லைனாக போட்டு வரும்போது அந்த ரோஸ் கலர் பாசி எதில் வரணும் பார்த்து போடணும். அதுக்காக தான் நான் இதே மாதிரி போடுறதுக்காக, உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை காமிச்சிருக்கேன். பாருங்கள், இனி நம்ம சுற்றி எல்லா இடத்துலையுமே கவர் பண்ணி அந்த வெள்ளை பாசியை போட்டு கொண்டுட்டு வந்துட்டோம்னா நமக்கு அந்த பர்ஸுக்கு நடுவில் வந்து இந்த டிசைன் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் இதே மாதிரி முதல்ல டாக் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த வெள்ளை பாசியை சுற்றி போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இது போடுறதுக்கு. எந்த டிசைன் கொண்டு வரணும்னு அப்படின்னு நம்ம நினச்சாலுமே அந்த டிசைனை நம்ம முதல்ல போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு சுற்றி இப்படி பாசி போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இதே போல் நம்ம இனி சுற்றி இந்த வெள்ளை பாசியை போட்டு எடுத்துக்கிட போகிறோம். ஒரு சைடில் வந்து இப்படி டாக் 2 டாகும் சைடில் வெள்ளை பாசியும் இருக்கிற மாதிரி ஒரு சைடில் போடணும். இன்னொரு சைடில் இன்னொரு பாசி கலர் சொல்லியிருக்காங்க. அது வந்து வெள்ளையும் ரோஸும் கலந்தது ஒரு பாசி, அதுவும் பிளாஸ்டிக் பாசி தான். அந்த பாசி வச்சு இன்னொரு சைடு போடணும். அதே போல் 2 சைடுமே நம்ம அந்த பர்ஸுக்கு போட்டுட்டு பெரிய பேக்காக கேட்டிருக்காங்க. பர்ஸாக இல்லை, பேக் மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது 12 இன்ச்சு வருது நமக்கு வீதி. அந்த 12 இன்ச்சையும் நம்ம இதே போல் 2 டாக் போட்டு எல்லா பக்கத்துலேயுமே சுற்றி இந்த வெள்ளை பாசியை போட்டு எடுத்துக்கிடணும். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு அந்த ரோஸ் கலரும் வெள்ளை கலரும் கலந்த மாதிரி அந்த பாசிலையும் இதே மாதிரி ஃபுல்லாகவுமே பின்னி எடுத்த பிறகு தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். அதனால தான் இந்த வேலையை நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன், போட்டுக்கிட்டே இருக்கேன். போட்ட பிறகு அதாவது வீதி வந்து 12 இன்ச்சு, உயரம் வந்து 8 அல்லது 8.5 இன்ச்சு அப்படி கேட்டிருக்காங்க. ஒரு நோட்டு வைக்கணும், ஒரு தண்ணி பாட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனாலே நான் பெரிய டொயின் வச்சு இதுவும் போட்டுக்கிட்டுருக்கேன். இதனால் இந்த பாசிக்கெல்லாமே நமக்கு டொயின்னு நல்லா அந்த துவாரம் நல்லா பெருசாக இருக்கும். அதனால் பெரிய டொயின் எடுத்து பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்லா பிளக்கும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், இப்படி போட்டு கொண்டுட்டு வந்துட்டேன். இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இப்படி யாராவது பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதே போல் முதல்ல அந்த டிசைனை போட்டுட்டு அதுக்கு பிறகு இப்படி சுற்றி போடுங்க. பாருங்கள், இது வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் போல் இருந்துச்சு. இவ்வளோ போட்டு எடுத்த பிறகு
பாருங்கள், நமக்கு 12 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது 2 சைட்லேயுமே 4.5 இன்ச்சு வருது. அப்படி 4.5 இன்ச்சு அப்படிங்கும்போது 9 இன்ச்சு வந்துடும். அப்புறம் நடுவில் வந்து நமக்கு 3 இன்ச்சுக்காக வேறு ஏதாவது டிசைன் போடணுன்னா போடலாம், அப்படி இல்லைன்னா ப்ளெயினாக விட்டுடலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு நாய்க்குட்டி அந்த பக்கமாக இருக்கணும், ஒரு நாய்க்குட்டி இந்த பக்கமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம இதை செய்து முடிக்க போகிறோம். நீங்களும் அதாவது போடணும் அப்படின்னா இந்த டிசைனை முதல்ல போட்டுட்டு அதுக்கு பிறகு சுற்றி போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். நான் இதே போல் தான் இந்த பர்ஸை செய்து முடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.